فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم تموتون كما تعيشون أو كما قال عليه الصلاة والسلام மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று நேரான வழியை காண்பித்திருக்கிறார். மனிதன் இந்த பூமியில் எவ்வளவு சொத்து செல்வங்களோடு பேர் புகழோடு பதவிகள் பட்டங்களோடு வாழ்ந்தாலும் அல்லாஹ் குறித்த நேரத்தில் இந்த துன்யாவை விட்டு உலக வாழ்வை விட்டு அவன் பிரிந்து சென்றே ஆக வேண்டும். இந்த துன்யாவில் யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். கூடினால் ஒரு 100 வருடங்கள் வாழ்வு, அதையும் தாண்டி வாழக்கூடியவர்கள் மிக குறைவு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கபர் குழிக்கு போகத்தான் வேண்டும். நாம் விரும்பியோ விரும்பாமலோ எம்மை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுகை நடாத்தி கபரில் வைத்து மண்ணை போடத்தான் போகிறார்கள். நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹுக்கு மட்டும்தான் மௌத் என்பதே இல்லை. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் மனித இனமே ஜின் இனமே அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களும் ஒரு நாள் மௌத்தை சந்தித்தே ஆகணும். இந்த துன்யாவை விட்டு பிரிந்து ஆகிரத்துடைய வாழ்வை அவர்கள் முன்னோக்கியே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கம் தரகு மின் ஜன்னாதி வ உயூன் வ ஸுரூஇ வ மகாமின் கரீம் வ நிஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். எத்தனை தோட்டங்கள், எத்தனை நீர் ஊற்றுகள், எத்தனை விவசாய நிலங்கள், எவ்வளவு கண்ணியமான பதவிகள், மனிதர்கள் எவ்வளவு சொத்து செல்வங்களோடு எவ்வளவு அருட்கொடைகளோடு வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவர்களுக்கு சொந்தமான தோட்டங்கள், நீர் ஊற்றுகள், விவசாய நிலங்கள், அவர்கள் துன்யாவில் வாழும் பொழுது அவர்களுக்கு இருந்த பட்டம் பதவிகள், அவர்கள் அனுபவித்த சொத்து செல்வங்கள் எல்லாமே இருக்கிறது. கதாலிக வ அவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன். வேறு சிலருக்கு அல்லாஹ் அதை கொடுத்து விட்டார். அதற்கு சொந்தக்காரர்கள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சமூகம் அந்த சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. நாம் துன்யாவில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, பணக்காரனாக ஏழையாக நடுத்தரவனாக எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் மௌத்தாக வேண்டும். ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து வந்தோம், அல்லாஹ்வின் பக்கமே போக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது.
அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் படைத்தான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் கைப்பற்றுவான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. துன்யாவுடைய வாழ்க்கை எல்லாமே குரூர், மோசடி, எதுவும் நிரந்தரம் இல்லை. என்னுடைய உடம்பு கூட எனக்கு நிரந்தரம் இல்லை. துன்யாவுடைய இன்பங்களில் மூழ்கி இருக்கிறோம். மறுமையை, ஆகிரத்தை, மௌத்துக்கு பின்னருடைய வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். துன்யா துன்யா என்று அலைகிறோம், மறுமை வாழ்வை மறந்துவிட்டோம். இந்த செகண்ட் எனக்கு மௌத்து வந்தால், மலக்குல் மௌத் என்னுடைய ரூஹை கைப்பற்றினால், நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாரா? நான் சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக இருப்பேனா? நரகத்துக்கு தகுதியானவனாக இருப்பேனா? எங்களை நாங்களே முஹாசபா செய்வோம், கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் மௌத்துக்கு தயாரா? அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தௌபாவுடைய, மக்ஃபிரத்துடைய மாதமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்திற்கு 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஷஹ்ருல் மக்ஃபிரா, மக்ஃபிரத்துடைய மாதம். அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதம் விசேஷமாக மன்னிப்பு வழங்குகிறான். அதிலும் விசேஷமாக நடுப்பத்து, நாம் இருக்கக்கூடிய இந்த நடுப்பத்து, மக்ஃபிரத்துடைய பத்து, அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாம் தான் மன்னிப்பு கேட்க தயார் இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன். அல்லாஹு தஆலா அஃபூவுன், மன்னிக்க கூடியவன். யுஹிப்புல் அஃபு, மன்னிப்பை விரும்பக்கூடியவன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, என்னுடைய வயது 60, 70 என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய வாழ்நாள் முழுக்க பாவத்திலேயே கழிந்து விட்டேன். இப்பொழுது நான் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் நான் மீண்டால், என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும், எல்லா தவறுகளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவான். இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, அல்லாஹ் சொல்கிறான், யார் தௌபா செய்து அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு சாலிஹான நற்கர்மங்களை செய்வார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான். அல்லாஹு தஆலா எவ்வளவு இரக்கம் உள்ளவன். வாழ்நாள் முழுக்க பாவத்தில் கழித்தோர் அடியான் கடைசி நேரத்தில் தௌபா செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். அல்லாஹு தஆலா கடந்த காலங்களில் அவன் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், மன்னிக்க கூடியவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது என்றால் 3 நிபந்தனைகளை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட அநேகமான அறிஞர்கள் இந்த 3 நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள். முதல் நிபந்தனை, பாவத்துடைய தொடர்பு இருந்தால் உடனடியாக கலந்து கொள்ளணும். வட்டியுடைய தொடர்பு இருக்கிறதா, வட்டியுடைய எல்லா கொடுக்கல் வாங்கலையும் ஸ்டாப் பண்ணணும். ஹராமான தொடர்பு இருக்கிறதா, ஹராமான, எனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணோடு கதைக்கிறேனா, தொடர்பு இருக்கிறதா, அந்த தொடர்பை உடனடியாக துண்டிக்கணும். பாவத்துடைய தொடர்பு இருந்தால் உடனடியாக துண்டிக்கணும். இரண்டாவது, செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தணும். பாவங்களுடைய தோற்றங்களை யோசிக்க கூடாது. யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்து விட்டேனே, யா அல்லாஹ் 5 நேர ஃபர்லான தொழுகையை நான் விடுகிறேனே, தொழுகையில் பேறுதல் இல்லையே, மனதால் வருந்தணும். இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே யா அல்லாஹ் என்று மனதால் வருந்தணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, மனிதர்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் எல்லாம் நிர்வாணமானவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஆடையை அணிவித்திருக்கிறான்.
அல்லாஹ் எங்களுடைய மானத்தை பாதுகாத்திருக்கிறான். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான், கேவலப்பட்டு போவோம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை தவறுகளை மறைத்திருக்கிறார். குடும்பத்துக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியில் கண்ணியமாக கௌரவமாக வாழ்கிறோம். தனிமையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினால் இழிவடைந்து விடுவோம், கேவலப்பட்டு போவோம். உடம்பில் ரூஹ் இருக்கும் வரைதான் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை தவறுகளை மறைப்பான், மன்னிப்பான். பாவ கரைகளோடு மௌத்தை சந்தித்தான். அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, இரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. மஹ்ஷருடைய மைதானம் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துவான். இல்லாமன் தாப, தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தனிமையிலிருந்து நாம் பாவம் செய்வோம். நாம் நினைப்போம், என்னை தவிர இங்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை, மக்களுடைய பார்வை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். 3 பேர் இருந்து ஒரு ரகசியம் பேசினால் 4வது அல்லாஹ் இருப்பான். 5 பேர் சேர்ந்து பேசினால் 6வது அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்வை விட்டு எதுவுமே மறைய முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். வலப்புறமும் இடப்புறமும் மலக்குமார்கள் எங்களுடைய நல்லது கெட்டதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒவ்வொன்றுமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3வது நிபந்தனை, இதற்கு பின்னர் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். அஸும், 100க்கு 100 உறுதி, தடமாட்டம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாள் இதற்கு பின்னர் நான் செய்ய மாட்டேன். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 3 நிபந்தனைகளும் அவசியம். இந்த 3 நிபந்தனைகளும் இருந்தால்தான் அதற்கு பெயர் தௌபா. இந்த 3 நிபந்தனைகளில் ஒன்று கூட இல்லாமலாகினால் அதற்கு பெயர் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரின் மூலம் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 3 நிபந்தனைகள் அவசியம். பாவத்துடைய தொடர்பு இருந்தால் உடனடியாக கலந்து கொள்ளணும். செய்த பாவத்துக்காக மனம் வருதலும், கவலைப்படணும். 3வது, அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். மனிதன் என்றாலே பாவம் நடக்கும். அல்லாஹு தஆலா நல்லதையும் கெட்டதையும் நிறுப்பான். நன்மைகள் பாவங்கள் நிறுக்கப்படும். ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய தராசி நன்மையால் தாழ்ந்து விட்டதோ அவர் சுவர்க்கவாசி, அவர் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர், சுவர்க்கத்துக்கு போவார். இதே நேரம் பாவத்தினுடைய தட்டு தாழ்ந்தால் அவன் நரகவாசி, நரகத்துக்கு செல்வான். ஒரு தடவை ஒரு வயோதிபர் வருகிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஒரு வயோதிபர் வருகிறார். யத்தகிஉ அஸா, கம்பை ஊண்டி கொண்டு வருகிறார். அவருடைய முகம், கைகள் எல்லாம் தோள்கள் சுருங்கி இருக்கிறது. கூன் புழுந்து வருகிறார். எந்த அளவுக்கு வயோதிபம், அவருடைய கண்ணை தானாக திறக்க முடியாது. புருவத்தை கையால் திறந்தால்தான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வயோதிபம். அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் வகத் ஃபஅல்து துனூப குல்லஹா. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் செய்யாத பாவங்களே இல்லை, எல்லா பாவங்களையும் நான் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு செய்தியை, ஹதீஸுல் குத்ஸியை அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனானஸ் ஸமா ثم استغفرتني غفرت لك ولا أبالي. உன்னுடைய பாவங்கள் வானத்தை முட்டினால் பிறகு நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிப்பேன், பொருட்படுத்தவே மாட்டேன். வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. எங்களுடைய பாவங்கள் வானத்தை முட்டினாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடும் பொழுதே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொள்கிறான். யப்ன ஆதம் இன்னக தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக வலா உபாலி. என்னிடம் நீ ஆதரவு வைத்து என்னை நீ அழைக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னிப்பேன், பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாங்கள் தான் எங்களுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடாமல் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதம் விசேஷமாக இந்த 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10 அல்லாஹ் விசேஷமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறான். மௌத்தாக கூடிய நேரம் பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக மௌத்தாகணும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை கொடுப்பான். கொடுத்து விட்டுதான் ரூஹை கைப்பற்றுவான். எப்படி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று அல்லாஹ் பல தடவைகள் உணர்த்திவிட்டு ரூஹை கைப்பற்றுவானோ, அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திவிட்டு தான் ரூஹை கைப்பற்றுவான். நாளை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சாட்டு போக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை தந்தான், நாம் தான் செய்யல. ரமதானுடைய மாதம் தௌபாவுக்குரிய மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். தௌபா செய்து எல்லா பாவங்களிலும் நாம் மீள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். இந்த காலம் திடீர் மௌத்துகள், மரணங்கள், இது கியாமத்துடைய அடையாளங்கள். கபர்ஸ்தானுக்கு சென்று பாருங்கள், கை குழந்தையுடைய கபர் இருக்கிறது. 80, 90, 100 வயதில் வஃபாத்தானவர்களுடைய கபரும் இருக்கிறது. எந்த வயதில் மௌத் வரும் என்பது தெரியாது. நாம் தான் மௌத்துக்கு தயாராக இருக்கணும். இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். ஒருவேளை இது என்னுடைய உங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். அடுத்த வருடம் இந்த நேரத்தில் கபருடைய வாழ்க்கையை வாழலாம். மௌத்துக்கு வயதில்லை என்பது இல்லை. எந்த நேரமும் மௌத்துக்கு தயாராக இருக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் பாவக்கரை அற்றவர்களாக, பாவமே இல்லாதவர்களாக சந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூதுன கமா தஈஷு. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் மௌத் அமையும். தக்வாவுடைய இரட்சத்துடைய வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நல்ல மௌத்தை தருவான். எப்படி வஃபாத் ஆகிறோமோ அப்படிதான் எழுப்பப்படுவோம். அப்படிதான் எங்களுடைய மறுமை வாழ்வும் அமையும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த காலங்கள் எப்படியும் இருக்கட்டும். கடந்த காலங்கள் என்ன பாவங்களை நாம் செய்திருப்போம், எல்லா பாவங்கள் இருந்தே தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீள்வோம். இதற்கு பின்னர் உள்ள வாழ்க்கையை தக்வாவுடைய இறையச்சத்துடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், சபூர், பொறுமையாளன். அல்லாஹ்வுடைய பொறுமையினால் தான் நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை தர ஆரம்பித்தால் இந்த துன்யாவில் நாம் யாருமே இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருந்திருப்போம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பொறுமையாளன். அவனுடைய அந்த சபுரை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறது என்று சில சமூகம் சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு இணையாளர்கள், ஷரீக்கள் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வையே மறுக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அனைவர்களுக்கும் யர்சுகுஹும், அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சபுரினால், அவனது ரஹ்மத்தினால். நாம் முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருக்கிறான். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன்
அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் பராமுகமாக இல்லை. அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், மன்னிப்பு தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான், விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் சில வேளை யோசிக்கலாம், நான் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறேன், ஹராத்தோடு எந்த தொடர்பும் இல்லை, நான் பக்குவமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் அல்லது என்னுடைய நண்பன் வட்டி எடுக்கிறான், கொடுக்கிறான், ஜினா செய்கிறான், ஃபர்தான தொழுகையில் குறைபாடு செய்கிறான், இன்னென்ன பாவங்களை செய்கிறான், அவன் பரக்கத்தாக வாழ்கிறானே, அவனுக்கு பிரச்சனைகள் இல்லையே. நாம் யோசிக்கலாம், அல்லாஹுடைய விஷயத்தில் மாறு செய்து கொண்டு எல்லாமே சரியாக போனால் அந்த நேரத்தில் தான் பயப்படணும். எந்த நேரத்தில் அல்லாஹ் பிடிப்பான் என்பது தெரியாது. அல்லாஹுடைய விஷயத்தில் பொடும்போக்கு செய்து கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு எல்லா நிஅமத்களும் கொட்டினால், சோதனைகள் வராமல் இருந்தால் அந்த நேரத்தில் பயப்படணும். அல்லாஹ் எந்த நேரத்தில் பிடிப்பான் என்பது தெரியாது. அல்லாஹ் பிடிக்கும் பொழுது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக பயங்கரமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதானுடைய மாதம் எல்லா பாவங்களிலும் நாம் தௌபா செய்வோம். ஃபரதான தொழுகைகளில் முன்பின்னா தௌபா செய்ததுக்கு பின்னர் மௌத்து வரைக்கும் தொழுகையில் குறைந்தபட்சம் 5 நேரம் ஃபரதான தொழுகைகளில் மிக பேணுதலாக இருப்போம். அமல் இபாதத்துகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்வோம். அதே போன்று ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கடன் உடனே திருப்பி கொடுங்க, அல்லது யாருக்கு கொடுக்கணுமோ அவரிடத்தில் அவகாசம் கேளுங்க. யாருடையாவது சொத்து செல்வங்களை அபகரித்திருந்தால், அநியாயமாக எடுத்திருந்தால், அது ஹராம், அது துலும், அநியாயம், அதை திருப்பி கொடுங்க. மன்னிப்பு கேளுங்க. யாருக்காவது நீங்கள் சொல்லாலோ செயலாலோ அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் இந்த மாதம் மன்னிப்பு கேளுங்க. வெக்கப்பட வானம். எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறது. அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதமானவன். அதே நேரம் உலகத்திலும் அல்லாஹ் தண்டனை தருவான், ஆகிரத்திலும் தண்டனை தருவான். அந்த அடியான் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான். துன்யாவிலும் தப்பிப்போம், ஆகிரத்திலும் தப்பிப்போம். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாம் ஸஹபி இந்த சம்பவம் அவர் கண்ணால் பார்த்ததை, காதால் கேட்டதை, பஜாருக்கு சாமான் வாங்க போகிறார். ஒரு சத்தம் கேட்கிறது, மன் ரஆனி ஃபலா யظلمن அஹதா, என்னை பார்க்கக்கூடியவர்களே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். இமாம் ஸஹபி திரும்பி பார்க்கிறார். நல்ல வாட்ட சாட்டமான ஒரு மனிதர், கம்பீரமான ஒரு மனிதர். ஆனால் ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட பகுதியில் ரத்தம் கசிந்து சலங்கள் வந்திருக்கிறது. அவர் சத்தம் போட்டு சொல்கிறார், மன் ரஆனி, என்னை பார்க்கக்கூடியவர்களே, ஃபலா யظلمن அஹதா, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். கொஞ்சம் பேர் ஒன்று கூடிவிட்டார்கள். அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் ஒரு ஜப்பாராக இருந்தேன், அடக்கி ஆளக்கூடிய கம்பீரமானவனாக இருந்தேன். என்னை பார்த்தால் எல்லாருமே பயப்படுவார்கள். ஒரு நாள் பகலுடைய நேரம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். மனைவி எழுப்பினாள். சமைப்பதற்கு ஏதாவது எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொன்னான். நான் பஜாருக்கு போனேன். மீன்கள் எல்லாம் விற்று திருந்திருந்தது. மீன் வாங்காமல் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தஈஃப், பலகீனமானவன், மெலிந்தவன், அவனுடைய சிறிய விரலில் மீனை கொழுகி கொண்டு வந்தான். நான் அவனை கூப்பிட்டேன், தஆலயா ஷபாப், வாலிபனை இங்க வா. அவன் வந்தான். நான் அந்த மீனை கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறது. கப்பலில் இருந்து சாமான்களை நான் இறக்கினேன்.
அதற்கு கூலியாக கிடைத்ததுதான் இந்த மீன். இந்த மீனை தான் என்னுடைய மனைவியும் 4 பிள்ளைகளும் சாப்பிடுவார்கள். அதனால் தர முடியாது என்று சொன்னான். நான் ஓங்கி ஒரு அடி விட்டேன். சுருண்டு நிலத்தில் விழுந்தான். மீனை நான் எடுத்துக் கொண்டு வந்தேன். சமைத்து சாப்பிட்டோம். கொஞ்ச நாட்களில் என்னுடைய விரலில் ஒரு நோவு ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர்ஸ்மார்கள் சொன்னார்கள் விரலை எடுக்கணும். கொஞ்ச நாள் கழித்து அடுத்த விரலில் நோவு. டாக்டர்ஸ்மார்கள் சொன்னார்கள் அந்த விரலையும் எடுக்கணும். இப்படியோ 5 விரல்கள் வெட்டப்பட்டு கையும் வெட்டப்பட்டு முழுமையாக ஒரு கை எடுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய பழைய ஒரு நண்பன் என்னை நோய் விசாரிக்க வந்தான். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டான், இந்த நிலைமை எப்பொழுதிலிருந்து உனக்கு ஆரம்பித்தது? நான் அந்த நிகழ்வை சொன்னேன். மீனை பறித்தேனே, பலவந்தமாக எடுத்தேனே, அந்த செய்தியை நான் சொன்னேன். என்னுடைய நண்பன் சொன்னான், அந்த வாலிபரிடத்தில், பலகீனமான நபரிடத்தில் நீ மன்னிப்பு கேட்காதவரை உன்னுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். அதனால் உடனே மன்னிப்பு கேள். நான் அந்த வாலிபனை தேடி திரிந்தேன், எங்கெங்கோ தேடினேன், கிடைக்கல. ஒரு நாள் நான் அவனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது மேட்டிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறான். அவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் சத்தம் போட்டு கத்தினேன், யா சையீதி, யா சையீதி, என்னுடைய தலைவனே தலைவனே என்று சத்தம் போட்டேன். சுப்ஹானல்லாஹ், அவன் கம்பீரமானவன், அவன் பலகீனமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனை வர ஆரம்பித்ததும் அவன் சொல்கிறான், என்னுடைய தலைவனே. நான் கேட்டேன் அவரை பார்த்து, என்னை ஞாபகம் இருக்கிறதா? அவன் சொன்னான், இல்ல. யார் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு ஞாபகம் இல்லை. அஹ்கமுல் ஹாக்கிமீன் ஆகிய அல்லாஹ் மறக்கல்ல. அல்லாஹ் தண்டித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன், உன்னிடமிருந்து பலவந்தமாக மீனை பறித்தேனே, அவன் தான் நான், என்னை நீ மன்னிச்சுக்கொள். அந்த வாலிபன் சொன்னான், அல்லாஹுக்காகவே நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் கேட்டேன், அன்று நான் மீனை பறிக்கும் பொழுது, உன்னை தாக்கிய பொழுது நீ என்ன சொன்னாய், என்ன துஆ செய்தாய்? அந்த வாலிபன் சொன்னான், நீ என்னை தாக்கி மீனை பறிக்கும் பொழுது நான் துஆ செய்தேன், யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், இவன் பலமானவன். இவனுடைய பலத்தை வைத்து என்னிடமிருந்து மீனை அபகரித்துக் கொண்டான். நீ இவனை வீடாக்குவா, காதிர், சக்தி பெற்றவன் ரப்பே. அப்படிதான் அந்த நேரத்தில் நான் சொன்னேன். உடனே இவரும் சேர்ந்து சத்தம் போட்டான், அல்லாஹு காதிர், அல்லாஹு காதிர், அல்லாஹ் தான் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். இந்த சம்பவத்தை பஜாரில் இருந்து கொஞ்சம் கூட்டத்தை கூட்டி அவர் சொல்கிறார். கூட்டத்தில் இருந்து எல்லாருமே அழுகிறார்கள். இமாம் ذهبي ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பாவங்கள் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முன்பின் இருக்கும் பொழுதே அதை நாம் தௌபா செய்வோம், அல்லாஹின் பக்கம் மீள்வோம். அடியார்களோடு சம்பந்தப்பட்டால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்போம். கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தால், பொருட்களாக இருந்தால், அவருடைய ஹக்குகளாக இருந்தால் அதை திரும்ப கொடுப்போம். இல்லை என்றால் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் விட்டுக்கொண்டே இருப்பான், திடீரென்று பிடிப்பான். பிடித்தால் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அளிக்கப்பட்ட சமூகங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஃபகுல்லன் அஹத்னா பிதன்பி, ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்தினால் தண்டித்தோம் தண்டித்தோம் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாவங்களை கொண்டு முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்டது. சிலரை அல்லாஹ் இடியை கொண்டு அழித்தான், சிலரை காற்றை கொண்டு, சிலரை பூமி சுழி வாங்கியது, சிலரை கடல் மூழ்கடித்தது. அல்லாஹ் இதை தொடர்ந்து சொல்கிறான். வமா கான அல்லாஹு லியظلمஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன், அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ், வா தன்பா வா தன்பா, எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள், அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபினா, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு மிக விசாலமானது. வரஹ்மத்துக அர்ஜா மின் அஅமாலினா,
எங்களுடைய அமல்களை விட, எங்களுடைய அமல் இபாதத்துகளை விட உனது ரஹ்மத் மிகவும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய ரப்பே என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இது மக்ஃபிரத்துடைய 10, அடுத்து வரக்கூடிய 10 நரக விடுதலையுடைய 10. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தால்தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். மக்ஃபிரத் என்ற அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு அடைந்தால் தான் நரக விடுதலை பெறலாம். நரக விடுதலை பெற்றால் தான் சொர்க்கம் போகலாம். எனவே எங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள்வோம். ஹக்குகளில் குறைபாடுகள் இருந்தால் அவைகளை சரி செய்து கொள்வோம். மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், வயது குறைந்தவராக இருக்கலாம், மூத்தவராக இருக்கலாம், நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்றால் வெக்கம் பார்க்க கூடாது. எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான். மன்னிப்பு கேட்போம், குறைபாடுகளை சரி செய்து கொள்வோம். ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அவரது மக்ஃபிரத்தை, பாவமன்னிப்பை அடைந்த சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. ரப்பே, நாம் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, எல்லா தப்பு தவறுகளையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம். ரப்பே, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த தௌபாவின் பிரகாரம் மௌத்து வரை வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே, முத்தகையாக தக்வாதாரியாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நன்மைகளில் அமல் இபாதத்தில் ஆசை ஆர்வத்தை தருவாயாக. பாவங்களின் மீது வெறுப்பை தருவாயாக. ரப்பே, என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை உன்னை தரும் பெருக்கு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. يقول الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لكم استغفروا إنه هو الغفور الرحيم.